ஹாய் காய்ஸ், திஸ் ஸ்டாண்ட் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ. ஏன்னா ரொம்ப நாளாகவே என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் இருந்துச்சு. அதுவும் பார்த்தாமல் இதோட ரேட் வேறு ஒரு 350 சம்திங் நினைக்கிறேன். ஸோ நான் வாங்கும் போதும் அதே அமௌண்ட் தான். கண்டிப்பாக வீடு கட்டி பால் காய்ச்சணுன்னே இது வாங்கியே ஆகணும்னு சொல்லி அப்படி பண்ணி ஏதேதோ பண்ணி வாங்கியாச்சு. இந்த உப்பு ஜாடி இங்கே வந்து லோக்கலில் பரமக்குடியில் இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும். அந்த ஓட்டப்பாலம் சம்திங் கிட்ட அங்கே வந்து எல்லோரும் விற்பாங்க. அங்கே போன இடத்துல ஒரே மாதிரி இது 2 இருக்கே அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். என்னோடய உப்பு ஜாடியோட தூர் பகுதி, அதாவது அந்த அடி இடம் வந்து ரொம்ப அகலமான இடம். நான் கூட இந்த ஸ்டாண்டில் வைக்க முடியாதுன்னு நினச்சேன். ஆனால் மேலே இருக்க போர்ஷன் வந்து கொஞ்சம் சின்னதாகவும் கீழே இருக்க போர்ஷன் கொஞ்சம் பெருசாகவும் இருந்தனால என்னோடய உப்பு ஜாடி நல்லாவே பத்துச்சு. அகலமுமே ரொம்ப அகலமாக இருந்துச்சு. அது மாதிரி நீளமே நல்லா நீளமாகவே இருந்துச்சு. நீங்கள் பார்த்தாவே தெரியும். நான் மேலே வந்து அந்த ஆயில் கண்டெய்னர் வந்து 3 வச்சுருக்கேன். ப்ளஸ் கொஞ்சம் நெய் வைக்கிறதுக்கும் வச்சுருக்கேன். இது எல்லாத்துக்குமே அது வந்து பர்ஃபெக்டாக சூட் ஆயிடுச்சு. அதுவும் பத்து இல்லாமல் என் கிச்சன் கவுண்டர் டேபிள்லேயுமே ஒரு மூலையில் போய் இருந்துட்டனால எனக்கு பெருசாக இடம் எதுவுமே அடைக்கலை. இவ்வளோ வெயிட்டு நான் 1 கிலோ அளவுக்கு உப்பும் ப்ளஸ் அதில் புளியுமே நான் ரொம்ப நிறையா வச்சுருந்தேன். எப்படியும் ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே இருக்கும். நல்லாவே வெயிட் தாங்குச்சு. ஒரு 4 ஸ்க்ரூ கொடுத்து தான் இதை அசம்பிள் பண்ணுறதுக்குள்ளே தான் நிறையா மேத்தமெட்டிக்ஸ் தெரிய வேண்டியதாக இருந்துச்சு. நம்ம மேத்தமெட்டிக்ஸில் கொஞ்சம் வீக்குன்றனால அசம்பிள் பண்ணுறதுக்கு ரொம்பவே லேட் ஆச்சு. உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா மீஷோவில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சர்ச் பண்ணி நீங்களும் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப், லைக். தேங்க்யூ. டாடா, பை பை ஃப்ரம் ஷர்மிளா.